ஹாய்வர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதனார் பேசுகிறேன். அப்புறம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வன்னியர் சங்க இளைஞர் பெருவிழா மாநாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாகவும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாமக்கல் மேற்கு மாவட்டத்தின் ஒன்றியம் மற்றும் நகரம் சார்பாக நாங்களாம் பஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாநாட்டுக்கு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, மாநாட்டுக்கு திடலுக்கு பக்கமாக வந்துட்டோம். பயங்கர கூட்டமாக இருக்குது. வண்டிகள் நாங்கள் இங்கே வந்தது சரியாக மணி 2 மணிக்கு வந்துட்டோம். முன்னாடியே வந்துட்டோம். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு இளைஞர்கள், மாணவரணி, இளைஞரணி, வன்னியர் சங்கங்கள், வன்னியர் சொந்தங்கள், பாட்டாளி சொந்தங்கள் அப்படின்னு கூட்டமாக சாரையாக மக்கள் எல்லாம் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு எங்களுக்கே ஒரே சந்தோஷமாக இருந்தது. நாங்கள்லாம் இதெல்லாம் எங்கள் ஒன்றிய மாணவரணி குரூப்பு எல்லாம் சந்தோஷமாக வராங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா குடும்ப விழாவுக்கு வந்த மாதிரி தான் எல்லாமே இருந்தாங்க. நிறைய பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இங்கே நாமக்கல் மேற்கு மாவட்டம் ஒன்றிய சார்பாக எல்லாமே ஒன்றா இருந்து பொறுப்பாளர்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் பொறுப்பாளர் மற்றும் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே நாங்கள் ஒரு குடும்ப திருவிழாவுக்கு அந்த மாதிரி இருந்தது. நிறைய பேர் இன்னும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா மக்களும் அவ்வளோ சந்தோஷமாக வராங்க. ஆனால் உண்மையாலுமே ஒரு குடும்பத்தில் எவ்வளோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சா எவ்வளோ கூட்டம் வருமா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது. நீங்களே பாருங்களேன், மக்கள் வெள்ளம் கடல் போல் வந்துக்கிட்டு இருக்குது. தொண்டர்கள் அங்கங்கே அதிகமாக இவ்வளோ தொண்டர்கள் இந்த மாநாட்டுக்கு வருவாங்க அப்படின்னு நாங்களாம் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னா, மாநாடு திடலை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். பின்னாடி திரும்பி பார்த்தா அது எல்லாம் மஞ்சள் சீருடையில் வன்னியர் சங்க கொடி கட்டிக்கிட்டோம். வன்னியர் சங்கனுடைய பனியன் டிஷர்ட்டு அணிந்தோம். மக்கள் ஆர்வத்தோடமா மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி அப்படின்னு வன்னிய பாட்டால் சொன்னாங்க. அனைவருமே கடல் அலை போல வராங்க. ஆனால் இது மாநாட்டினுடைய நுழைவாயில்கள் வந்துட்டோம். பாருங்க, மாநாட்டு நுழைவாயில் பிரம்மாண்டமாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்புறம் வரவங்க எல்லாருமே இங்கே மாநாட்டில் நின்று நுழைவாயிலில் நின்று அந்த ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. நுழைவாயிலிருந்து உள்ளே போனீங்கன்னா மாநாட்டு திடலை பக்கமாக நெருங்கிட்டோம். பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், குறைந்தது ஒரு 25 லட்சம் மக்கள் இருப்பாங்க. அந்த அளவுக்கு கடல் அலை போல மக்கள் கூட்டம் இருந்தது. பாருங்க, உங்களுக்கு கடையெல்லாம் இருந்தது. ஐயாவுடைய போட்டோ போட்டு கடைகள், சின்ன ஐயா குருவனுடைய போட்டோ போட்டு போட்டோலாம் நிறைய இருந்தது. உங்களுக்கு அப்புறம் தின்பண்டங்கள், சுண்டல், மிச்சர், பலகாரங்கள்லாம் எல்லாம் வச்சுருந்தாங்க. மாநாடு திடல் போனாவே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எங்கே பார்த்தாலுமே வன்னியர் சங்க கொடியும் நம்ம குருவினுடைய மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய கட் அவுட்டு தான் எங்கே பார்த்து நிறைய இருக்குது. நீங்களும் பாருங்க. ஐயா உங்களை நினைக்கும் நெஞ்சில் 1000 பூக்கள் மணக்கும். ஐயா உங்களை காணும் கண்ணில் 1000 சூரிய
ஆணிவேர் எங்களுக்கு ஐயா நீங்கள் அதனால் பாடுகிறோம் நன்றி சொல்லினார் பாட போறாரு. அவருடைய நேரம் 4:45 வரையிலும் அவர் பாட போகிறார். உங்களை மகிழ்விக்க போகிறார், உணர்ச்சிகளை ஊட்ட போகிறார். அந்த வகையில நீங்கள் அதை கண்டுகளிக்கிற விதமாக இந்த பாட்டு எப்படி இருந்தது? அனிதா குப்புசாமி பாடின பாட்டு எப்படி இருந்ததுங்க? அனைவா பெண்கள் ஆர்வமா ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் குமாரி அவர்கள்லாம் ரசிச்சிட்டு இருக்காங்க. காசாம குமாரி அவர்கள்லாம் ரசிச்சிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. பசுமை தாயத்தினுடைய அருள் இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம செல்வகுமார் அவர்கள் வரைந்து வந்திருக்கிறார். அப்புறம் செந்தமிழ் செல்வன் வந்திருக்காங்க. எல்லாரும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இளவழகன் நீங்க தான் இருக்கீங்க, எப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இளவழகன் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், சக்தி கமலம்மா சொல்லியிருக்கேன். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஒரு கருங்க, நீங்க கை தட்டலாம். தர்மபுரி வெங்கடேசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மேட்டூர் சதாசிவம் வந்திருக்கிறார்கள். மயிலம் சிவகுமாரும் வருகை தந்திருக்கிறார்கள். பாருங்க, அவர்கள் எல்லாத்தையும் கூட்டு போட்டு இருக்காரு. திரு குப்புசாமி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு பழமொழி உண்டு, இந்த முக்கியமான பணிகளை அங்கே செய்யறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாட்டாளி சொந்தங்கள், அந்த வாகனத்தில் இருந்து வருகின்றக்கூடிய பாட்டாளி சொந்தங்கள் அந்த வலப்புறத்திற்கு வர வேண்டும். இந்த ஈசிஆர் சாலை ஓரமா வரணும். இல்லை என்றால் இந்த ஈசிஆர் சாலை பகுதி காலியாக இருப்பது போன்றும் இந்த பகுதி நிரம்பியிருப்பது போன்றும் தோன்றும். இரண்டாவது, இந்த ஒவ்வொரு இதுக்கு பிறகு நிக்க கூடாது. தயவு செய்து நின்னீங்கன்னா பின்னால் இருப்பவர்கள் இங்கே மேடையை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே இதை அடிப்படையாக கருத்தில் கொள்ளும். அங்க பாருங்க, இந்த பகுதியில மூலையில அப்படியே நிக்கிறாங்க. அந்த தம்பி
உங்களை நோக்கி கையசைத்து தன்னுடைய வாழ்த்துக்களை அன்பை பரிமாறிக் கொண்டிருக்கிறார். அன்பு பாட்டாளி சொந்தங்களே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநாட்டு குழு தலைவர், வருங்கால இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர், தமிழ்நாட்டு அரசியல் சரித்திரத்தை மாற்ற பிறந்திருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ பாட்டாளி சொந்தங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து கையசைத்து உங்களிடத்தில் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக இதோ வருகிறார். மருத்துவர் சின்னையா அவர்கள் வருகிறார். ஐயா வருகிறார், ஐயா வருகிறார். ஐயா சின்னையா வருக வருகவே, இப்போ விவிஐபி பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல வெறும் 40 பேர் தான் மேடையில் இருக்க முடியும். இங்க விவிஐபி பாஸ் கொடுத்திருக்காங்க, விஐபி பாஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி 100க்கு மேற்பட்டவர்கள் மேடையில் இருக்கீங்க. தயவு செய்து எல்லாம் கீழே போகும். நீங்க இவ்வளவு ஒழுங்காக நடத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடத்த முடியாது. அதற்கு காரணம் நீங்கள் பயின்ற பள்ளி பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா. எனவே ஏழு பாடல் பறக்கும் மனிதன், வன்னிய மனிதன், வன்னியர் சங்க கொடியை ஏற்றி இதோ வந்து கொண்டிருக்கிறார், பறந்து வருகிறார். அனைத்து சமுதாய மக்களுக்கும் உரிமையை மீட்டுக் கொடுத்த சமூக நீதி கொடி வன்னியர் கொடியை பறக்க வைத்துக் கொண்ட சமுதாயத்திற்காக இன்னும் போராடி கொண்டிருக்கிறது மருத்துவர் ஐயா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே. பறக்கும் மனிதனை தன்னுடைய கையசைத்து வரவேற்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதோ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த மாநாட்டில் அலை கடலென தந்திருக்கிறது உழைப்பவர்கள் கூட்டம். இது உழைக்கும் கூட்டம். தன் வேர்வையை, தன் ரத்தத்தை சிந்தி உலகத்து உணவு படைத்த கூட்டம். தமிழகத்தில் எந்த ஒரு சமூகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு வன்னியருக்கு உண்டு. மற்றும் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாநாட்டிலே இனமே எழு, உரிமை பெறு என்கிற முழக்கம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் அந்த இனமே எழு என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பறக்குதுவா வன்னியர் கொடி, வன்னியர் தனிப்பெரும் சமுதாயத்தினுடைய கொடி இதோ பறக்கிறது. தன்னையில்லா தலைவனின் கடுமையான உழைப்புக்கு கிடைத்த பலன் ஐயா உருவாக்கிய கொடி இதோ பட்டொளி வீசி பறக்கிறது. நம்முடைய மஞ்சள் கொடி, அக்கினி கலசம் பொருந்திய மஞ்சள் கொடியை இதோ
நம்முடைய தமிழின தலைவர், அனைத்து சமுதாய மக்களுக்கும் உறுதி கோரிய தலைவர், 50 ஆண்டு கால உழைப்பை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வந்து கொண்டிருக்கிற தலைவர், சமீபத்திலே ஜாதி வாரியான கணக்கெடுப்பை எடுக்க வைத்து சட்டமன்றம் நாடாளுமன்றம் செல்லாமலே சட்டங்களை திருத்திய மாமனிதர் அருமைத்தலைவர் ஐயா அவர்களின் இடையாகிலேயே அந்நிய சங்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களைப் போல வேறு எந்த அமைப்பும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு இளைஞர்களை உருவாக்கி வைத்தவர் தன்னுடைய அயராத உழைப்பாலே. இது நம் தலைவர், குடும்ப தலைவர், காவல் தெய்வம், தனிப்பெரும் சமுதாயத்தின் தமிழர்களா அடையாளம், தமிழின போராளி மருத்துவர் ஐயா. ஐயாவாலே உருவாக்கப்பட்டு வழிநடத்தி இந்த மாநிலத்தை வழிநடத்த போகும் கொடி இது. சங்கத்தின் அங்கங்களே அமைதியா இருங்க. தலைவர் அங்க வராரு. யார் எழுந்திருக்காதீங்க, பிளீஸ் உட்காருங்க. யார் எழுந்திருக்காதீங்க, உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. இரவே எழு, உரிமை பெறு. இரவே 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 எழு, உரிமை பெறு. உரிமை பெறு. வன்னிய இரவே எழு, உன்னுடைய உரிமையை பெறு. சமூக நீதி காக்க ஒற்றுமையாக கூடி வந்திருக்கும் வன்னிய இரவே, உன் உரிமையை பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இதோ உலகெங்கும் சொந்தங்களாக நிறைந்து வாழும் வன்னியர்களின் கொடி, உலக வன்னியர்களின் அடையாளமான வீர வன்னியர் உருவான அக்கினியின் வடிவமா இதோ அக்கினி கலசத்தை தாங்கி பாராட்டுகிறது. பாரதியம் என்று பாராட்டிய வீரத்தின் திருவுருவம் கடலூர் அஞ்சலையம்மாள். எங்களை பிரிக்கும் என்று சொன்ன வீரன் ஜெயகுரு, உழைப்பின் இலக்கணம், வீரத்தின் விளைவலம், விசுவாசத்தின் மறுபுருவமா மருத்துவர் ஐயா சின்னையா அவர்களின் விசுவாசத்தின் மறுபுருவமா நம் மாவீரன் ஜெயகுரு என்றே சொல்லுவோமா? பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி, மூவண்ண கொடி, எதிர்கால தமிழகத்தை இதோ நம்முடைய வெற்றி சின்னம், மாவட்டத்தை தாண்டிய பாட்டாளி மக்கள் கட்சி கொடி. பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதனைகள் இருந்தாலும் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் மக்களின் உயிரை காக்கும் உன்னத திட்டமாம் 108 ஆம்புலன்ஸ் அன்புமணியின் நம் அன்புமணியின் அடையாளமாக திகழ்கிறது. தெய்வம் தமிழக போராளி மருத்துவர் ஐயா, சமூக நீதியின் தந்தை, சமூக நீதிக்காகவே முழு மூச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒப்பற்ற மனிதர். போராட்டம் போராட்டம் ஓய்வில்லா போராட்டத்தை சமூக நீதிக்காகவே உழைத்து வருபவர், தமிழ் இனத்திற்காகவே உழைத்து வருபவர், எழுச்சி நாயகன் தரணி போற்றும் தமிழகத்தின் தன்னியற்ற ஆளுமை, நம்மை ஆளக்கூடியவர் என்று நம்பும் வரிசை ஒற்றை நட்சத்திரமாக ஜொலிக்கும்
நமது அன்புமணியின் பின்னால் நாம் அணி திரள்வோம், வென்று காட்டுவோம். திட்டமிட்ட வெளியிலே செல்ல திட்டமிட்ட காரணத்தால் மிகப்பெரிய ஒரு நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. நம் லட்சக்கணக்கான நம் சொந்தங்கள் இந்த திட்டத்துக்கு வர முடியாத காரணம். ஆகவே அனைவரும் காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என உங்களை பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இளைஞர்களுக்கு ஒரு வணக்கம் தெரிவித்து இந்த வரலாற்று சிறப்பு மாநாட்டுடைய 4வது தீர்மானம் அனைத்து சமுதாயங்களுக்கும் அவர்களின் மக்கள் தொகைக்கு இணையாக இடஒதுக்கீடு வழங்க தமிழக அரசு உடனடியாக முன்வர வேண்டும். சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயாவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கங்கள். தீர்மானம் 6 ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் இந்த இரவில் ஒளியை கூட்டிக் கொண்டிருக்கும் இந்த சித்திரை முழு நிலவுக்கு நன்றி கலந்த வணக்கம். சித்திரை முழு நிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு அலை கடல் என திரண்டு வந்திருக்கும் உங்களை எல்லாம், என் அன்பு செல்வங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி. ஜி.கே. மணி அவர்களே, ஆந்திராவிலிருந்து இங்கு வந்திருக்கின்ற, கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கின்ற சத்திரிய தலைவர்களே, மற்றும் இங்கு வெள்ளம் போல் குழுமி இருக்கின்ற என்னுடைய வன்னிய சொந்தங்களே, உங்களுடைய வருகையை பார்த்து வங்கக்கடலே கொஞ்சம் பின்னுக்கு போய்விட்டது. அப்படிப்பட்ட ஆரவாரத்தோடு நீங்கள் இங்கே குழுமி இருப்பதை காணும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மாநாடு நம்முடைய வருகிற தேர்தல்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு மாநாடாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். வங்க கடலோரம் இது கடல் அலையா அல்லது வன்னியர்களின் தலையா என்று சொல்லுகிற அளவில் அதோ பாருங்க, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தலைகளாக காட்சியளிக்கிற இந்த வீரமிக்க வன்னிய இன மக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்திருக்கிற இந்த சித்திரை முழு நிலவு தொடங்கிவிட்டது. மாமல்லபுரத்தில் இந்த கூடியிருக்கிற இந்த மாபெரும் மாநாட்டில் எல்லோரும் வாழ வேண்டும் என்று நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற வன்னியர்களின் காவல் தெய்வம் மாமல்லபுரம் திருவிடந்தை கிராமத்தில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு வரை தந்து இறுதியாக எழுச்சி உரையாற்ற இருக்கின்ற உலகில் வாழ்கின்ற 2.5 கோடி வன்னியர்களுக்கு விடிவெள்ளி நம்முடைய சமூக நீதி காவலர், மக்கள் காவலர், மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்களே, எனக்கு முன்பு பேசிய மாநில வன்னிய சங்கத்தின் தலைவர் கூட்டா அருள்மொழி அவர்களே, கட்சியின் கௌரவ தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்களே. ஓகே வேறு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இது வரைக்கும் பார்த்தவங்க இருக்கோம். நன்றி.